குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் 4ஆம் தந்திரத்தில் அசபை என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம பார்க்க போற பாடல் 903. மலக்குற்றம் நீங்குமாறு செம்பு பொன் ஆகும் சிவாய நம எண்ணில் செம்பு பொன்னாக திரண்டது சிற்பரம் செம்பு பொன் ஆகும் ஸ்ரீயும் கிரீயும் என செம்பு பொன்னான திருவம்பலமே. சிவாய நம என்பதில் நம என்பது உடலின் கீழ் உள்ள சுவாதிட்டான மணிப்பூரகத்தில் விளங்குபவை. திருவைந்தெழுத்து தியானத்தினால் கீழே உள்ள சக்திகளிடமிருந்து விடுபட்டு சிகரமான ஒளியுடன் போய் பகரமான அருளை பெற்று யகரமாகிய உயிர் நிலை பெற்றால் நம கீழ்ப்படும். இவ்வளவில் உடம்பு பொன்னாகும். இந்த பாடல்ல சிவகோணம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் கொடுத்திருக்காங்க. இதுல வித்தியாசமான ஒரு எழுத்து இருக்கு. அது யா அப்படிங்கிற மாதிரி மீனிங்ல தான் வருது. வேற யாருக்காவது தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. சிவாய நம என திருவைந்தெழுத்தினை ஓதினால் செம்பின் குற்றம் நீங்கி பொன்னாவது போல உயிரின் மல குற்றங்கள் நீங்கி தூய்மை அடையும். அப்போது உயிரின் அறிவுமயமான பரம் பொருந்தும். ஸ்ரீம் கிரீம் என்று உச்சரித்தாலும் அவ்விதமே உடம்பு பொன்னாகும். செம்பு பொன்னானது போல திருவம்பலம் பொருந்திய போது உயிரின் குற்றம் நீங்கிட சிவமாய் திகழும். பாடல் 904. திருவம்பல சக்கரம் அமைக்குமாறு திருவம்பலம் ஆக சீர் சக்கரத்தை திரு அம்பலம் ஆக ஈராறு கீறி திருவம்பு அலமாக 25 ஆக்கி திருவம்பலம் ஆக செபிக்கின்றவாறே. இங்க திருவம்பல சக்கரம் படமா கொடுத்திருக்காங்க. திருவம்பலமாக விளங்கும் சக்கரத்தை அமைக்க 6 கோடுகள் குறுக்கும் நெடுக்குமாக இட வேண்டும். அதை 25 அறைகள் ஆக்க வேண்டும். அந்த 25 அறைகளிலும் முறையாய் திருவைந்தெழுத்து அமைத்து உச்சரிக்க வேண்டும். பாடல் 905. இன்பம் உண்டாகும். வாரே சிவாய நம நம சிவாய நம வாரே சிபிக்கில் வரும் பேர் பிறப்பு இல்லை வாரே அருளால் வளர்க்கூத்து காணலாம் வாரே சிபிக்கில் வரும் செம்பு பொன்னே. வாரே அப்படின்னா இவ்வாறு சிவாய நம என்று உச்சரித்தால் பிறவி நீங்கும் பேரின்பம் உண்டாகும். சிவாய நம என்னும் முறையில் வன்மையாய் எண்ணி செபித்தால் பிறப்பானது உண்டாகாது. அப்படியே வளர்ச்சியை தருகின்ற திருக்கூத்து காட்சியை காணலாம். அப்போது ஆன்மா மலம் நீங்க பெற்று பொன்னே போல் விளங்கும். பாடல் 906. சொல்லும் முறை. பொன் ஆன மந்திரம் புகழவும் உண்ணாது பொன் ஆன மந்திரம் பொறிக்கின்று கத்து ஆகும். பொன் ஆன மந்திரம் புகை உண்டு பூரிக்கின் பொன் ஆகும் வல்லோர்க்கு உடம்பு பொற்பாதமே. புகழவும் ஒண்ணாது அப்படின்னா வாயால் ஒளியுண்டாக கூறக்கூடாது. கிஞ்சுகத்தாகும் அப்படின்னா உதட்டளவில் ஒளியில்லாமல் நினைக்கத்தக்கதாகும். கிஞ்சுகம் அப்படின்னா செந்நிறம். இங்கு உதட்டை குறித்தது. புகை அப்படின்னா மூச்சு, அதாவது சுவாசம். அக்னி திசை அப்படின்னா தென்கிழக்கு. ஈசானிய திசை அப்படின்னா வடகிழக்கு திசை. சிவாய நம என்ற பொன் போன்ற மந்திரத்தை வாய்விட்டு சொல்லக்கூடாது. இந்த பொன் போன்ற மந்திரம் உதட்டளவில் ஒளியில்லாமல் உச்சரிக்கத்தக்கது. இந்த மந்திரத்தை தியானிக்கும் போது சிரசில் அக்னி திசையில் இருந்து உணர்வு ஈசான திசைக்கு பாய்ந்து பெருகும். பெருகின் உடம்பு பொன்னாகும். திருவடி பேரு கிடைக்கும். இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். மீண்டும் 907வது பாடலில் சந்திக்கலாம். தேங்க்யூ.